திமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்று இறுதி செய்வதில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தேமுதிக தீவிரம் காட்டி வருகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். தேமுதிக மற்றும் விசிகவோடு தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறது திமுக. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திருமாவளவனும் தேமுதிக நிர்வாகிகளும் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தேமுதிக கேட்கக்கூடிய இடங்களை காங்கிரஸ் ஒரு சில இடங்களை கேட்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய இடங்களை தேமுதிக கேட்கிறது. விசிகவும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு இடத்தை திண்டிவனம் உள்ளிட்ட தனி தொகுதிகளை கேட்கிறார்கள். இதை இறுதி செய்யக்கூடிய தற்போது பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2021 காங்கிரஸ் வெற்றி பெற்ற விருதாச்சலம், தென்காசி ஆகியவை அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். விருதாச்சலம் தேமுதிகவுக்கு சென்றிருக்கிறது. அதே போல தென்காசி திமுக நிற்கிறது. அதே போல தற்போது ஆர்கே நகரை விசிகாவுக்கு கொடுக்க திமுக முன் வந்திருக்கிறது ஆளூர் சானவாசுக்காக. அதே போன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் முதலமைச்சர் இன்றைக்கே வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு தயாராகிவிட்டார். அதை தற்போது அவர் கலைஞர் நினைவிடம் சென்றுவிட்டு இங்கே வருவதற்கு, குறிப்பாக கலைஞர் அரங்கில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு LED ஸ்கிரீன்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அமரும் இடம் எல்லாம் தயாராக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வந்த பிறகு இந்த முக்கியமான தொகுதி உடன்பாடெல்லாம் கையெழுத்தான பிறகு முதலமைச்சர் 164 திமுக உறுப்பினர்கள் யார் யாருக்கெல்லாம் சீர்திருத்தப்படுகிறதோ அது குறித்த அறிவிப்பை இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிடுகிறார். குறிப்பாக கடந்த தேர்தலில் விட புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், இளைஞர்களுக்கும் அதே போல பெண்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் யார் யாருக்கு என்ற சீட்டு என்ற ஆவலோடு அறிவாலயத்தில் தற்போதைய தொண்டர்கள் குவிந்து வண்ணம் வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் கலைஞர் நினைவிடம் சென்றுவிட்டு இங்கே வர இருக்கின்றார். பொங்கலி விசிக, தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளுக்குமான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்ட பிறகு திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டது என்று எடுத்துக் கொள்ளலாமா? நிச்சயமாக, ஏன்னா பெரிய பார்ட்னர்ஸ் இவங்க தான் இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு 28 கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்டு இதுவரையிலும் ஃபைனல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 8 சீட்டு தான் அவர்களுக்கு ஒன்றும் ஃபைனல் பண்ணாம இருக்காங்க. அதே போல விசிக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் உறுதி செய்துவிட்டார்கள். குறிப்பாக 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதியும், ஒன்று திருப்பூரில் மற்றொன்று ஆர்கே நகருக்கு அவர்கள் முதன்முறையாக சென்னைக்குள் விசிக வருகிறது. அதே போல அவர்கள் தனி தொகுதிகளை பொறுத்தவரை திண்டிவனத்தை இந்த முறை புதிதாக அவர்கள் கேட்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, அரூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளையும் அவர்கள் கேட்டு வருகிறார்கள். ஒரே தொகுதியை பல கூட்டணி கட்சிகள் கேட்பதால் தான் சிக்கலாகிறது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த முறை கண்டிப்பாக எங்களுக்கு விளவங்கோடு வேண்டும் என்று கேட்பதால் காங்கிரஸ் விளவங்கோட்டை தர மறுக்கிறார்கள். அதற்கு பதிலாக திமுக நீங்கள் கன்னியாகுமரியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இது போன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்குள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டும், நீங்கள் பேச்சுவார்த்தையை சீக்கிரம் முடியுங்கள் என்று பேச்சுவார்த்தை குழுவுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது இன்று 2 மணி நேரமாக அண்ணா அறிவாலயத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பட்டியல் குறிப்பாக கீழ்வேலூர் போன்ற தொகுதிகளை அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய சிட்டிங் சீட்டுகளை அவர்கள் கேட்கிறார்கள். சிபிஎம்ஐ பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை அவர்களுக்கு கொடுக்க திட்டமிட்டது. சிபிஎம் ஓரளவுக்கு இறுதி செய்யப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பல்லாவரம் கேட்கிறார்கள். அதே போல தேமுதிகவும் பல்லாவரம் தொகுதியை கேட்பதால் ஒரு சிக்கல் நிறைவு வருகிறது. தற்போது இறுதி கட்டத்தை அறிந்தவுடன் முதலமைச்சர் வேட்பாளர்கள், குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின், அதே போல சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின், அதே போல நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோருக்கும் திருப்பியும் சீட்டு கொடுக்கப்படுகிறது. அதே போல அமைச்சர்கள் இந்த வேலூர், அதே போல செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கும் இந்த முறை சீட்டு கொடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.